யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இது நவக்கிரக வழிபாடு தொகுப்பு சீரீஸ். அந்த வரிசையிலே போன பதிவில் நம்ம பார்த்தது என்னென்னா புதன் பகவான் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று குரு பகவானின் பற்றிய தொகுப்பு. குரு என்றால் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு தேவகுரு ஆவார். முதல்ல இந்த குருவிலே பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்கும். என்னென்னா ரெண்டு குரு இருக்கார். ஒன்று தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட அம்சம். அவர் வேறு, அவர் ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஒரு மனதில் ஒரு தூய்மையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபியான ஒரு பகவான் அவர்தான் தட்சிணாமூர்த்தி. அவரும் குரு தான். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கும் குரு தான். அவர் தான் தேவகுரு. அந்த தேவகுருக்கு தான் நம்ம மஞ்ச வஸ்திரம் போடுறது, கொண்டக்கடலை மாலை போடுறது, இதெல்லாம் அவருக்கு தான் பண்ணணும். இந்த குரு பெயர்ச்சி அவருக்கு தான் வஸ்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள். இதே தட்சிணாமூர்த்திக்கு வஸ்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அல்லது வானத்து இளம், அதாவது நீல நிறம். இந்த நிறம் தான் வஸ்திரம். இது தெரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் குரு பயிற்சி என்றால் நவக்கிரகத்தில் இருக்கும் குருவை வழிபட்டால் சிறப்பை தரும். சரி, குரு அப்படிங்கிறது பிரகஸ்பதின்னு சொல்லலாம். இந்த நவக்கிரகத்திலே பார்த்தீங்கன்னா இயற்கை சுபர்ணியான்னு பார்த்தீங்கன்னா குரு தான். எல்லோருக்கும் நன்மையை வழங்கக்கூடிய ஒரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். குரு நன்மையை தருவர். வாழ்க்கையில் சகலமும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். முதல்ல படிப்பை தருவர். படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிந்தவுடன் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் செல்வம், சொத்துக்கள் எல்லாம். இதையெல்லாம் கொடுக்கறது யார்? குரு பகவான் தான். அப்போது நம்ம குருவை வழிபடுவது எப்படி அப்படின்னா வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் குருவுக்கு பசும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு வாங்கணும்னா கிட்டுக்கிட்டுன்னு போய் எல்லாரும் ஒரே ஒரு விளக்கு போட்டு வந்துடுறோம். அது தவறு. நவக்கிரகம் என்பது சமபீடத்தில் உள்ளது. அப்போது விளக்கு ஏற்றினா எப்படி ஏற்றணும்? 9 விளக்கு தான் ஏற்றணும். வலம் வந்தால் 9 வலம் தான் வர வேண்டும். அதனால் தீபம் குருவுக்கு போட சொன்னாலும் எல்லா கிரகங்களுக்கும் சேர்த்து 9 விளக்காக போடுவது நன்மை தரும். அதுவும் பசும் நெய்யில் போடுறது ரொம்ப சிறப்பு. அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு பசும் நெய் தீபம் ஏற்றி